கண்டலேறு அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழக எல்லையை அடைந்ததை அடுத்து சென்னை மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீட் தேர்வில் மாணவர் உதித் சூர்யா ஆள்மாறாட்டம் செய்த விவகாரத்தில் அவரது வருகை பதிவேட்டை திருத்தியதாக பேராசிரியர்கள் திருவேங்கடம், வேல்முருகன் மீது கண்டமனூர் விலக்கு காவல் நிலையத்தில் தேனி மருத்துவக் கல்லூரி டீன் ராஜேந்திரன் புகார். நீட் ஆள்மாறாட்டத்தில் இர்ஃபான் என்ற இன்னொரு மாணவர் ஆள்மாறாட்டம் செய்ததாக சிபிசிஐடி தகவல். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்த இர்ஃபான் கடந்த 6ஆம் தேதி முதல் கல்லூரிக்கு வரவில்லை. மொரீசியஸ் தப்பிச் சென்றாரா எனவும் விசாரணை. அடுத்த மாதத்திலிருந்து மாணவ மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வாரம் ஒரு நாள் நீதி போதனை வகுப்பு நடத்தவும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கேரளாவுடனான நதிநீர் பிரச்சினைக்கு அமைக்கப்பட்டுள்ள குழுக்கள் மூலம் 2 மாதத்திற்குள் தீர்வை எட்ட முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையில் தமிழகம் 49% பெற்று இந்தியாவிலேயே முதலிடத்தில் உள்ளது என்றும், ஆராய்ச்சி படிப்புகளில் இந்தியாவிலேயே அதிக மாணவர்கள் படிக்கும் மாநிலம் தமிழகம் என்றும் மதுரை காமராசர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் KP அன்பழகன் பேச்சு. தமிழக இளைஞர்களை புறக்கணிக்கும் குரூப் 2க்கான புதிய பாடத்திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், இல்லாவிட்டால் இளைஞர்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும், தமிழுக்கும் கிராமப்புற இளைஞர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் புதிய பாடத்திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் நடந்ததை வெளிக்கொண்டு வந்ததால் தனக்கு மிரட்டல் வருவதாகவும் பாதுகாப்பு வழங்க கோரியும் கண்டமனூர் விலக்கு காவல் நிலையத்தில் தேனி மருத்துவக் கல்லூரி டீன் ராஜேந்திரன் மனு அளித்துள்ளார். மதுரை மாவட்டம் இளமனூர் கிராமத்தில் உள்ள ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவி பிரேமலதா அக்டோபர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் ஐநா மனித உரிமை ஆணைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மனித உரிமை கல்வி மூலம் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு எனும் தலைப்பில் பேசவுள்ளார். நீர் சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்த தமிழகம் கர்நாடகாவிடம் பலமுறை பேசியும் வெற்றியடையவில்லை எனவும், தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண தெளிவான அரசியல் கண்ணோட்டம் மட்டுமின்றி தொழில்நுட்பமும் வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். சென்னை ஷெனாய் நகரில் மெட்ரோ ரயில் பணிக்காக வெட்டப்பட்ட மரங்களுக்கு ஈடாக 1250 மரக்கன்றுகள் நடப்படும் என்ற தமிழக அரசின் விளக்கத்தை ஏற்று 48 பேர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். மேற்கு வங்கத்தின் ஜல்பைகுரி மாவட்டத்தில் உள்ள பனார்ஹட் நக்ராகடா வழித்தடத்தில் சென்ற இன்டர்சிட்டி ரயில் ஒரு யானை மீது மோதி 30 மீட்டர் இழுத்துச் சென்று நின்றது. பலத்த காயமடைந்த யானை தண்டவாளத்தில் இருந்து எழுந்து சென்ற காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது.